Welcome to TutorFlix. Hi teachers. இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன கிளாஸ் அப்படின்னா காங்க்ரோயன்ஸ் மாடலோ வந்துட்டு இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வேல்யூஸ் எழுதுறதுல டவுட் இருக்குது. ஸோ அதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். 2 integers a and b are congruent to mod n. Write it as, இது எப்படி எழுதுவோம்? a congruent to b mod n எழுதுவோம். அதாவது n divides a minus bன்னு எழுதுவோம். ஓகேவா? n divides a minus b இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, the congruence relation partitions z into n distinct equivalence classes called residue classes modulo n or congruence classes modulo n. இப்போ இதுக்கு நம்ம வந்துட்டு கிளாஸஸ் எழுதுவோம் இல்லையா, அதோட வேல்யூஸை இப்போ 2, 3 இந்த மாதிரி வேல்யூஸ் எழுதுவோம்ல, இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னு சொல்லுவோம், ரெசிடியூ கிளாஸஸ் மாடுலோ என்னன்னு சொல்லலாம், இல்லைன்னா கான்குரன்ஸ் கிளாஸஸ் மாடுலோ என்னன்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ n இன்டீஜர் இருக்குது அப்படின்னா நமக்கு அதுக்கு என்னென்ன ரிமைண்டர்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 0, 1லேருந்து n-1 வரைக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல z8னா நமக்கு எதுலேருந்து இருக்கும்? 0லேருந்து n-1, அதாவது இதோட முன்னாடி நம்பர் 7 வரைக்கும் நமக்கு ரிமைண்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எனி இன்டீஜர் கான்குரண்ட் மாட் n மஸ்ட் பி ஒன் ஆஃப் தீஸ் ரிமைண்டர்ஸ். என்ன இன்டீஜரை எடுத்தாலுமே நமக்கு அந்த கான்குரண்ட் மாட் என்னோட வேல்யூஸ் இந்த ரிமைண்டர்ஸ்குள்ளே ஒரு வேல்யூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கான்குரன்ஸ் கிளாஸை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆர் கான்குரன்ஸ் கிளாஸ் ரெண்டுமே ஒன்று தான். நம்ம இந்த மாதிரி இன்டர்வல், அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வல்குள்ளே அதை எழுதினாலும் சரி, இல்லைனா மேலே ஒரு பார் போட்டு எழுதுவாங்க. ஓகேவா? ரெண்டு மெத்தடில் எப்படி எழுதினாலும் கரெக்டு தான். இது ஜஸ்ட் ஒரு ரிமார்க்ஸ் மாதிரி. ஓகேவா? கான்குரன்ஸ் கிளாஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் கான்குரன்ஸ் கிளாஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஜேன்னு ஒன்றா எழுதலாம். அதே மாதிரி ஐ இன்ட்டு ஜேவை ஐஜேன்னு எழுதலாம். 0 + i ஐ, 1 × i. ஓகேவா? இப்போ கான்குரன்ஸ் கிளாஸஸ் மாடலோ 4க்கு பார்க்கலாம். இதே தான் ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருந்தோம். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் என்ன அப்படின்னா பாசிட்டிவில் வேல்யூஸ் போகும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வரலை, பட் நெகட்டிவில் வேல்யூஸ் போகும்போது டவுட் வந்துருந்துச்சு. ஓகேவா? ஏன் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பாசிட்டிவில் வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ 4k + 1, கேவோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 5ன்னு கொடுக்கும்போது 21ன்னு வரும். அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 வந்துட்டு ரிமைண்டராக கிடைக்கும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் அதே வந்துட்டு 4க்கு -3ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 4 × -3 + 1ஓட வேல்யூ -11 தானே வருது. இதை வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வரலையே, அப்புறம் ஏன் இங்கே அது எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நமக்கு வந்துட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னா n divides a minus bங்கிறது தான் நம்மளோட கண்டிஷன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்துட்டு வேல்யூஸ் பாசிட்டிவில் இருக்கும்போது நமக்கு டைரெக்டாக 4ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிட்றதுனால அது ஒரு ஈஸி ஷார்ட்கட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் நம்மளோட ஃபார்முலா என்ன? a congruent to b mod n அப்படின்னா n divides a minus b இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் 4k + 1க்கு இப்போ -3 கொடுத்தா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? -11 கிடைக்குது இல்லையா? அந்த -11 நம்ம இப்போ எழுதிக்கிறோம். கான்குரண்ட் டு 1 mod 4ன்னு எழுதுகிறோம். ஓகேவா? இப்போது இங்கே இருக்கிறது a வேல்யூ, இங்கே இருக்கிறது என்னது? b வேல்யூ, இது n வேல்யூ. இப்போ n divides a minus bங்கிறது தானே நம்மளோட ஃபார்மேட்டு. அப்போ nங்கிறது 4, -11 -b, -bனா -1ன்னு வரும். அப்போ 4 / -12ன்னு வரும். 4, 8, 12யும் நம்மளால் டிவைட் பண்ண முடியுமா? முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே மைனஸ் போடுறது. அதுக்கு தான் நான் ஷார்ட்டாக என்ன சொன்னேன்னா, அடுத்தடுத்த நம்பர் கூட 4 ஆட் பண்ணுங்கள். 4ன்னு வரும்போது 0, 4, 8. அதே மாதிரி இந்த பக்கம் -4, -8, -12 இப்படி கொண்டு போங்க. இங்கே 1 தான் நமக்கு ரிமைண்டராக வரணும். ஸோ இது கூட 4 ஆட் பண்ணால் 5, இது கூட 4 ஆட் பண்ணால் 9, அகெயின் இது கூட 4 ஆட் பண்ணால் 13 வரும். அதே மாதிரி இப்போ 1 ரிமைண்டராக வரணும்னா இந்த சைடு போகும்போது 4 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1லேருந்து 4 மைனஸ் பண்ணால் -3, இதிலிருந்து 4 மைனஸ் பண்ணால் -7. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா அந்த கிளாஸ் வந்துட்டு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் அப்படி சொன்னேன். நம்மளோட ஃபார்முலா என்ன? a congruent to b mod nன்னா n divides a minus b இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இதே மாதிரி 4k + 2, 4k + 3க்கெல்லாம் எழுதியிருக்கோம். இப்போ 4k + 2க்கு
-2 அப்ளை பண்ணலாமா? -2 அப்ளை பண்ணால் என்ன வரும்? 4 × -2 -8 -8 + 2ங்கிறது நமக்கு -6ன்னு கிடைக்கும். அப்போ A வேல்யூ -6 கான்க்ரூயன்ட் டு ரிமைண்டர் என்ன கிடைக்கணும்? 2 கிடைக்கணும். 2 mod 4. இப்போ இதை இங்கே கொண்டு வரலாமா? n டிவைட்ஸ் a - b ஃபார்முலாவில் கொண்டு வரலாமா? 4 டிவைட் ஏவோட வேல்யூ -6, 2ஓட வேல்யூ கொண்டு வந்தோம்னா -2. அப்போ 4 டிவைடட் பை -8ன்னு இருக்கும். இந்த ரெண்டையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். இப்போ புரிஞ்சிருச்சா? அந்த மைனஸ் டவுட்டு இனிமேல் வராதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பாருங்கள். இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம I + Jன்னு எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே I + Jன்னு மொத்தமாக எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ கான்க்ரூயன்ஸ் கிளாஸில் 3 + 7ன்னு இருந்ததுன்னா நம்ம ஒரே ப்ராக்கெட்குள்ளே 3 + 7ன்னு எழுதலாம். எழுதுனா அதோட வேல்யூ என்ன வரும்னா 10 வரும். பட் இந்த ப்ராப்ளமில் பொறுத்த வரைக்கும் நமக்கு Z4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 4க்கு மேலே வர்ற எல்லா எலிமெண்ட்ஸுமே நம்ம என்ன பண்ணுவோம்? 4ஆல் டிவைட் பண்ணி வர்ற ரிமைண்டரை தான் அதுக்கு வேல்யூவாக எழுதுவோம். அப்போ இங்கே 10 கிடச்சிருக்குதுன்னா இதை நம்ம திருப்பி 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன கிடைக்கிது? 2 கிடைக்குது. ஸோ 3 + 7ஓட வேல்யூ இந்த Z4ங்கிற மாடுலோவை பொறுத்து நமக்கு ஆன்சர் என்னது? 2. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் மல்டிப்ளிகேஷனில் போடுறேன். 3 × 7 நமக்கு 21 வரும். பட் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? 4 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 4க்கு மேலே போனால் என்ன பண்ணுவோம்? 4ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ 5 4s are 20, 20 போக 1 நமக்கு ரிமைண்டராக இருக்கும். அதுதான் இங்கே வந்து 3 × 7ஓட வேல்யூ. நார்மல் மல்டிப்ளிகேஷனில் 10ம் 21ம் வரும். பட் வந்து கான்குரன்ஸ்ன்னு நம்ம எழுதும்போது, கான்குரன்ஸ் கிளாஸில் எழுதும்போது 4ஆல் டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டர் மட்டும் நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ நார்மலாக 6ங்கிற வேல்யூவி 2ங்கிற வேல்யூ நம்ம ஈக்குவல்னு சொல்லுவோம்மா? சொல்ல மாட்டோம். இந்த ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு. 6ன்னு இருந்தால் தான் ஈக்குவல் டு சொல்லுவோம். பட் கான்குரன்ஸ் கிளாஸில் 6ஐயும் 2ஐயும் ஈக்குவல்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது நம்மளோட ப்ராப்ளமில் பாருங்கள், 6 கொடுத்தாலும் 2 கொடுத்தாலும் ரிமைண்டர் நமக்கு என்ன தான் கிடைக்குது? 2 தான் கிடைக்குது. அதனால் நம்மளோட கான்குரன்ஸ் கிளாஸ் பொறுத்தளவுக்கு 2ம் 6ம் ஈக்குவல். அதே மாதிரி இப்போ 3 கொடுத்தாலும் கேக்கு 7 கொடுத்தாலும் நமக்கு வந்துட்டு ரிமைண்டர் என்ன தான் கிடைக்குது? 3 தான் கிடைக்குது. ஸோ கான்குரன்ஸ் கிளாஸ் பொறுத்தளவுக்கு 3 = 7. ஆனால் நார்மல் மெத்தடில் நமக்கு 3 நாட் ஈக்குவல் டு 7 தான். கான்குரன்ஸில் 2 நம்பர் ஒரே ரிமைண்டரை நமக்கு கொடுத்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் யூனிட்டுக்கும் இதுக்கும் ரெண்டுக்குமே அந்த பேசிக்ஸ் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, the number of generators of a cyclic group of order n is pi of n. ஒரு சைக்ளிக் குரூப் இருக்குது, அதோட ஆர்டர் என்ன இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர். சைக்ளிக் குரூப்னா என்ன? ஒரே ஒரு எலமெண்ட்டை வச்சு அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் உருவாக்கியிருப்போம். ஸோ ஒரு குரூப்பில் வந்து நமக்கு வந்து A⁴n B⁴n எத்தனை சைக்ளிக் குரூப் வேணாலும் சைக்ளிக் ஜென்ரேட்டர்ஸ் வேணாலும் இருக்கலாங்கிறது நம்ம நேற்று பார்த்தோம். நேற்று பார்த்த எக்ஸாம்பிளில் +or-i பார்த்தோம் இல்லையா? +i ஒரு ஜென்ரேட்டர், -i ஒரு ஜென்ரேட்டர்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு குரூப்பில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா பை ஆஃப் n, அதாவது யூலர் ஃபங்க்ஷனில் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ குரூப்போட ஆர்டர் வந்துட்டு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. குரூப்போட ஆர்டர் வந்துட்டு இப்போ என்னங்கிறது 4ஆக இருக்குதுன்னு வைங்களேன். பை ஆஃப் என்னோட வேல்யூ நமக்கு என்னது? 2. பை ஆஃப் 4ஓட வேல்யூ 2. அப்போ இதில் வந்துட்டு 2 ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபெர்மாட்ஸ் தியரம். If p is prime number and a is any integer, then a⁴p congruent to a mod p. பிங்கிறது ஏதாச்சும் ஒரு ப்ரைம் நம்பராக இருக்குது, ஏங்கிறது ஏதாச்சும் ஒரு இன்டீஜராக இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஏக்கு வந்துட்டு 2ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். ஏன்னா லீஸ்ட் வேல்யூ போட்டால் நமக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் நான் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன வேல்யூஸ் எடுத்துகிட்டு வர்றது, புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பிங்கிறது ப்ரைம் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் பிக்கு வந்துட்டு இப்போ 3ன்னு போட்டுக்கிறேன். நம்மளோட ஃபார்முலா என்ன? a⁴p. ஸோ 2⁴3 எழுதிட்டேன். ஏங்கிறது 2 mod p, பிக்கு நான் எடுத்த வேல்யூ 3. இது கரெக்டாக வருதான்னு பார்ப்போமா? 2³ வேல்யூ என்னது? 8. அப்போ 8 கான்குரண்ட் டு 2 mod 3ங்கிறது நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ 8 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. ஸோ நமக்கு இந்த தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ பிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பராக இருக்குது, ஏங்கிறது ஏதாச்சும் ஒரு இன்டீஜராக இருக்குது அப்படின்னா a⁴pயோட வேல்யூ கான்குரண்ட் டு a mod p இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கராலரி. இஃப் g is a finite group whose order is prime number p, then g is a cyclic group.
ஜின்ற ஒரு ஃபைனைட் குரூப் எடுக்கிறோம். ஃபைனைட் குரூப்னா என்ன, ஆர்டர் ஆஃப் ஜி வந்து நம்மளால் சொல்ல முடியும், எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி நம்மளால் சொல்ல முடியும். அந்த ஆர்டர் வந்துட்டு நமக்கு ப்ரைம் நம்பராக இருக்குது. ஓகேவா? 3, 5, 7, 11 இந்த மாதிரி ப்ரைம் நம்பராக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு சைக்ளிக் குரூப்பாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபார் எனி குரூப் ஜி, கமா இ ஆர் கால் ட்ரிவியல் சப்குரூப்ஸ் ஆஃப் ஜி அண்ட் அதர் சப்குரூப்ஸ் ஆர் கால் நான் ட்ரிவியல் சப்குரூப். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ட்ரிவியல் குரூப்னா என்னது, ஈன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த எலமெண்ட்டும் என்ன எலமெண்ட்டாக இருக்கும்னா ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக இருக்கும்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ ஒரு குரூப் ஜி இருக்குதுன்னா அதுக்குள்ளே இருக்கிற சப்குரூப்பில் கண்டிப்பாக அந்த குரூப் வந்து இருக்கும். ஓகேவா? ஒரு குரூப்போட சப்குரூப்னா எப்பயுமே அந்த குரூப் இருக்கும், அது கூட அடிஷ்னலாக இ இருக்கும். இந்த ரெண்டையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிவியல் சப்குரூப்புன்னு சொல்லுவோம். இதை தவிர வேறு ஏதாவது குரூப்ஸ் இருக்குது அந்த குரூப்புக்குள்ள அப்படின்னா அதை வந்து நான் ட்ரிவியல் சப்குரூப்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்த சப்குரூப்பை பேஸ் பண்ணி இருக்கிற ரிசல்ட்டு, தியரம், கராலரி எல்லாம் பார்த்துடலாம். Let H be a subgroup of a group G and n of H is A belongs to G such that AH A inverse equal to H. N of H is a subgroup of G which contains X. சரி, இப்போ ஹெச்ங்கிற ஒரு சப்குரூப் எடுத்துக்கிறோம் ஜிங்கிற குரூப்பில். ஓகேவா? ஹெச்ங்கிற சப்குரூப் ஜின்ற குரூப்பில் எடுக்கிறோம். அண்ட் தென் என் ஆஃப் ஹெச், அதாவது நார்மலைசர்னால் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஏன்ற ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சுக்குவோம். இப்போ ஏஎக்ஸும் ஈக்குவல் டு எக்ஸ்ஏன்னு நமக்கு காமுடேட் பண்ணணும். அப்படி பண்ணுச்சுன்னா அதை நம்ம அந்த ஏன்ற பாயிண்ட்டை என்னன்னு சொல்லுவோம், நார்மலைசர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஏன்ற ஒரு எலமெண்ட்டு ஜிங்கிற குரூப்பில் எடுத்துக்கிறேன். ஏஹெச் ஏ இன்வர்ஸ். ஓகேவா? ஏஹெச்சை அந்த ஏன்ற எலமெண்ட்டாலையும் அதோட இன்வர்ஸாலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன தான் கிடைக்கும், ஹெச் தான் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சிது அப்படின்னா அந்த என் ஆஃப் ஹெச், அந்த நார்மலைசர் இருக்குது இல்லையா, அதையும் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்குரூப் ஆஃப் ஜின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதில் அந்த ஹெச்சும் இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, ஹெச்சுங்கிற சப்குரூப் ஜியில் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜியிலேருந்து ஏன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். அதை வந்துட்டு ஏஹெச் ஏ இன்வர்ஸ்னு போட்டு பார்க்கும்போது எகெயின் நமக்கு என்னதான் கிடைக்குதுன்னா இந்த ஏவும் ஏ இன்வர்ஸும். இப்போ 5 இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கேன்சல் ஆகிட்டு அந்த ஹெச் மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த என் ஆஃப் ஹெச் நம்ம எடுத்தோம் இல்லையா ஒரு நார்மலைசர், அதுவும் இந்த ஜிக்கு ஒரு சப்குரூப்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஹெச்கேவை வந்துட்டு சப்குரூப் ஆஃப் ஜின்னு சொல்லணும் அப்படின்னா ஹெச்கே ஈக்குவல் டு கேஹெச்சாக இருக்கணும். கண்டிப்பாக இப்படி இருந்தால் தான் அதை நம்ம சப்குரூப்புன்னு சொல்லுவோம். இன்கேஸ் ஹெச்கே ஈக்குவல் டு கேஹெச்னு இருக்குது, அப்போ வந்துட்டு அந்த ஹெச்சுங்கிறதும் கேங்கிறதும் ஜிக்கு சப்குரூப்பான்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். ஓகேவா? ஹெச்கே வந்துட்டு ஜியோட சப்குரூப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த காம்படேட்டிவ்ல ஹெச்கே ஈக்குவல் டு கேஹெச்ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை 2 சப்குரூப் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஜிக்கு சப்குரூப்பாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, if H and K are finite subgroup of a group G, then order of HK equal to order of H into order of K divided by order of H intersection K. இது ஒரு ஃபார்முலா. இப்போ ஹெச்சும் கேவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபைனைட் சப்குரூப்புன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆர்டர் ஆஃப் ஹெச்கே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டூ ஆர்டர் ஆஃப் கே டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே. இப்போ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஜி வந்துட்டு S3ன்னு சொல்லிட்டாங்க. S3ங்கிற குரூப்பில் சப்குரூப் ஹெச்சுக்கு வந்துட்டு ஐங்கிற ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் 12ங்கிற ஒரு எலமெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கேன்னு ஒரு சப்குரூப் கொடுத்து ஐங்கிற ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட்டு 13ங்கிற ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போது நமக்கு தெரியும் S3னா அதில் மொத்தம் 6 எலமெண்ட் இருக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி 6. இங்கே ஆர்டர் ஆஃப் ஹெச் என்னது 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் கே என்ன 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே, இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது ஐ மட்டும்தான் காமன் எலமெண்ட்டு. ஸோ அதோட வேல்யூ 1. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? 2 into 2 divided by 1 equal to 4. இப்போ ஆர்டர் ஆஃப் ஹெச்கே டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஜி போட்டு பார்க்கலாமா? ஃபோரை 6ஐயும் நம்மளால் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இது வந்துட்டு லெக்ராஞ்சிஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்படி பண்ணலைன்னா அதை நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம், ஹெச்கேவை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சப்குரூப்புன்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா? லெக்ராஞ்சிஸ் கண்டிஷன்னா என்னது, ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. அதாவது
அந்த சப்குரூப்போட ஆர்டரும் அந்த குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணணும். இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற சப்குரூப் ஹெச்கேன்னு 2 சப்குரூப் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஆர்டர் வந்துட்டு நம்மளோட லெக்ரான்ஜிஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இது வந்துட்டு நம்மளோட குரூப்புக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. சப்போஸ் இது வந்துட்டு டிவைட் ஆகுது, இப்போ வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கிற குரூப்பில் வந்து 8 எலமெண்ட் இருக்குது, இந்த 2 கேன்சல் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹெச்கே வந்து ஜிக்கு சப்குரூப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்காக தான் நமக்கு ஷார்ட்டாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஹெச்கேவும் கேஹெச்சும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது காம்படேட்டிவ் லா யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா சப்குரூப் ஆஃப் ஜின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைக்ளிக் குரூப்பை பேஸ் பண்ணி கொஞ்சம் ரிசல்ட் இருக்குது. இஃப் ஏ பிலாங்ஸ் டு ஜி, பி ஆஃப் ஃபைனைட் ஆர்டர் n அண்ட் ஆல்சோ a பவர் m ஈக்குவல் டு e, தென் n டிவைட்ஸ் m. இப்போது ஏ பிலாங்ஸ் டு ஜி, ஜிங்கிற குரூப்பில் ஏன்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். இதோட ஆர்டர் வந்துட்டு ஃபைனைட் ஆர்டர்னு சொல்லிக்கிறோம். ஓகேவா? அந்த ஆர்டர் வந்து n அண்ட் தென் a பவர் m. இப்போ இது வந்து இந்த குரூப்போட ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டர் ஆஃப் ஜி வந்துட்டு நமக்கு என்னவா இருக்குது, n-ஆ இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ பவர் m, அதாவது அந்த எலமெண்ட் இருக்கும் இல்லையா, ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட், அந்த ஏங்கிற எலமெண்ட்டுக்கு மேலே என்ன வேல்யூ போட்டால் ஈ வரும்னு பார்ப்போம் இல்லையா, அதை பார்க்குறோம். ஓகே, இந்த ரெண்டுமே இருக்குது அப்படின்னா இந்த n வந்து இந்த m டிவைட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நான் ஒரு ஃபைனைட் குரூப் எடுக்கிறேன் ஜி, இதோட ஆர்டர் வந்துட்டு 8ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது ஏன்ற ஒரு வேல்யூக்கு பதிலாக நான் இப்போ வந்து 2ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ 2 பவர் 2ன்னு வச்சுக்கிறேன். 2 பவர் 2 தான் அந்த எலமெண்ட்டோட ஆர்டர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போது இதோட ஆர்டர் என்னது 2. இப்போ இந்த 8 2வை வந்து டிவைட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? Next, if G is a finite abelian group, then order of AB is a divisor of LCM of order of A and order of B. Gங்கிறது finite abelian group-ஆக இருந்துச்சு அப்படின்னா order of AB is divisor of order of A, order of B. அதாவது order of A-வையும் இந்த order of AB டிவைட் பண்ணும், order of B-ஐயும் இந்த order of AB டிவைட் பண்ணும். எப்போ Gங்கிறது finite abelian group-ஆக இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு, let G be a finite group with more than one element, then G has an element of prime order. Gங்கிற ஒரு finite groupல more than one elements இருக்குது. ஓகேவா? ஆர்டர் ஆஃப் G வந்து எப்படி இருக்குது, greater than 1-ஆ இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆர்டர் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ப்ரைம் ஆர்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சைக்ளிக் குரூப்பில் நம்ம ஒரு சப் குரூப் எடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா சைக்ளிக்காக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சைக்ளிக் குரூப்புங்கிறதே ஒரே எலமெண்ட்டை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு குரூப்பு. இதில் ஒரு சப் குரூப் எடுத்தோம்னா அதுவும் என்னவாக தான் இருக்கும், சைக்ளிக் குரூப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி சைக்ளிக் குரூப் எப்பயுமே எபிலியனாக இருக்கும். நம்ம வந்துட்டு போன ப்ராப்ளம்லேயே பார்த்தோம், சைக்ளிக் குரூப் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைஸ் காம்படேட்டிவ் லா. காம்படேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, இந்த ஷோ தட் வேணாம். ஓகேவா? நான் அந்த கொஸ்டினை வந்துட்டு அப்படியே ரிசல்ட் மாதிரி எழுத வந்தேன். இது ஒரு ப்ராப்ளமு, அப்படியே ரிசல்ட் மாதிரி எழுதிக்கலான்னு எழுதும்போது ஷோ தட்டுன்னு புக்கை பார்த்து அப்படியே எழுதிட்டேன். ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப் வந்து ஈவன் ஆர்டரில் இருக்குது. ஓகேவா? ஆர்டர் ஆஃப் ஜி வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது, 2 4 இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவன் நம்பராக இருக்குது. has an element of order 2 and that the number of elements of order 2 is odd. ஓகேவா? சரி, இப்போது இதை ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஈவன் ஆர்டரில் எனக்கு வந்துட்டு ஒரு குரூப் இருக்குது. ஓகேவா? ஈவன் ஆர்டரில் எனக்கு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ஆர்டர் என்னவா இருக்குன்னா 2-ஆக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ குரூப்னால் நமக்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம்ல. இப்போ 1 2 3 4 5ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இதுக்கு வந்துட்டு இப்போ 1 பவர் 2 2 பவர் 2 3 பவர் 2 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 2-ஆக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, has an element of order 2 and that the number of elements of order 2 is odd. இந்த மாதிரி இந்த ஜிங்கிற குரூப்பில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ஏ பவர் 2 மாதிரி பி பவர் 2ன்னு ஒன்று இருக்கலாம், எம் பவர் 2ன்னு ஒன்று இருக்கலாம், எக்ஸ் பவர் 2ன்னு ஒன்று இருக்கலாம்.
இந்த ஆர்டர் 2ஆக வர்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுனா அதோட வேல்யூ வந்து ஆடாக இருக்கும். அதாவது இப்போ 5, 7 அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸில் இருக்கிற டேர்ம்ஸ்க்கு பவரில் 2 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஜிங்கிறது ஒரு ஃபைனைட் குரூப்பாக இருக்குது, அதோட ஆர்டர் வந்து 3ஆல் டிவைட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது 3, 6, 9, 12 இந்த மாதிரி 3யோட மல்டிப்பிளில் அந்த ஆர்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட இப்போது ஏபி கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் பி கியூபுங்கிற இந்த ஃபார்மேட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஏவும் பியும் ஜிக்குள்ளே இருக்கிறப்ப அந்த ஜியை என்னன்னு சொல்கிறாங்கன்னா எபிலியன் குரூப்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கன்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம் ஹோல்ஸ் இன் ஃபைனைட் சைக்ளிக் குரூப். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? லெக்ராஞ்சிஸ் தியரம் ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஜி. இது வந்துட்டு இதோட கான்வர்ஸ் வந்துட்டு ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ்ன்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கான்வர்ஸ் ட்ரூ ஆகும் எப்போன்னா அந்த குரூப் வந்துட்டு சைக்ளிக் குரூப், அதாவது ஃபைனைட் சைக்ளிக் குரூப், வெறும் சைக்ளிக் குரூப் கிடையாது, ஃபைனைட் சைக்ளிக் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா கான்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம் வந்து அங்கே ட்ரூவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு an infinite cyclic group has preciously 2 generators. ஒரு சைக்ளிக் குரூப் இருக்குது, அதில் இருக்கிறது எலமெண்ட்ஸ் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்குது. எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியல அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து 2 ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் விட்டுட்டு போனோம்ல, அதை பார்த்துடலாம். கராலரி, if H and K are subgroups of a finite group G such that இப்போ ஹெச்சும் கேவும் ஜின்ற ஃபைனைட் குரூப்புக்கு சப்குரூப்பாக இருக்குது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து இந்த குரூப் ஆர்டர் ஆஃப் ஜிக்கு ரூட் வேல்யூ எடுக்கும்போது அதை விட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் கேவும் இந்த ஜிங்கிற குரூப்போட ஆர்டர் ஆஃப் ஜிக்கு ரூட் எடுக்கும்போது அதை விட அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே பார்க்கும்போது அது 1 விட அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு கராலரி. Next, suppose G is a finite group of order PQ where PQ are primes and P greater than Q, then G has at most one subgroup of order P. இப்போ ஜிங்கிற ஒரு ஃபைனைட் குரூப் இருக்குது, அதோட ஆர்டர் வந்து P இன்ட்டு Q, ஏதோ ஒரு 2 நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. இந்த ரெண்டுமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 3 இன்ட்டு 5ன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் Pன்னு வச்சுக்கிறேன், இதை நான் Qன்னு வச்சுக்கிறேன். 2 ப்ரைம் நம்பரோட மல்டிப்ளிகேஷனாக இந்த குரூப்போட ஆர்டர் இருக்குது. இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 15 அப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜியில் அட்மோஸ்ட் 1 சப்குரூப் ஆஃப் ஆர்டர் ப்ரைம். ஸோ ப்ரைம் ஆர்டரில் ஒரு சப்குரூப் அதிகபட்சமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூலர்ஸ் பை ஃபங்க்ஷன் ஆர் யூலர்ஸ் டார்ஷன் ஃபங்க்ஷன். இதுவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தது தான். இப்போ P1, P2 எக்ஸெட்ரா Pn இந்த மாதிரி ஒரு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நாங்கள் எழுதியிருப்போம் பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா. ஓகேவா? இப்போ 25 இருந்ததுன்னா இதை 5 ஸ்கொயர்னு ஈஸியாக எழுதிடுவோம். இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதுவோம்? 2 ஸ்கொயர், 3 பவர் 1, 5 பவர் 2 இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக நம்ம எழுதுவோம் இல்லையா ஒரு நம்பரை. அப்படி இருந்துச்சுன்னா அதோட பை ஆஃப் என்னோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிப்போம்? n இன்ட்டு 1 மைனஸ் P1 இன்ட்டு 1 மைனஸ் 1 பை P2 எக்ஸெட்ரா 1 மைனஸ் 1 பை Pk. இந்த P1, P2 எல்லாம் தான் நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கிறோம்? இந்த ப்ரைம் ஃபேக்டராக எழுதியிருப்போம்ல அது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்தது தான். இஃப் m and n ஆர் கோ ப்ரைம் தென் பை ஆஃப் mn ஈக்குவல் டு பை ஆஃப் m இன்ட்டு பை ஆஃப் n, m, n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே, 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு 7, இல்லை ஓகே 5, 7ன்னு 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்க, m, n. ஓகேவா? இப்போ பை ஆஃப் 5 இன்ட்டு 7 நம்மளை கேட்டிருக்கிறாங்க. அப்போ பை ஆஃப் 35 கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி எழுதலான்னா பை ஆஃப் 5 இன்ட்டு பை ஆஃப் 7 நம்ம எழுதலாம். பை ஆஃப் 5யோட வேல்யூ 4, அதே மாதிரி பை ஆஃப் 7க்கு என்ன வேல்யூ வருமோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 5, 7 ஏன் எடுத்துருக்கிறேன்னா கோ ப்ரைம்னு கொடுத்துட்டாங்க. கோ ப்ரைம்னா என்னது? ரிலேட்டிவ்லி ப்ரைம். இந்த ரெண்டுக்கும் காமன் டிவைசர் 1 தான் இருக்கணும். நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் ஆஃப் அ ஃபைனைட் சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் n இஸ் பை ஆஃப் n.
ஒரு ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் இருக்குது, அதோட ஆர்டர் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் என்னென்னா பை ஆஃப் என். இப்போ ஒரு சைக்கிளிக் குரூப்போட ஆர்டர் வந்து 5 இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் என்னவா இருக்கும்னா பை ஆஃப் 5 இருக்கும். அப்போ 4. அப்போ அந்த குரூப்பில் எப்படி இருக்கும், 4 சைக்கிளிக் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ கான்சிக்யூட்டிவ்னா என்ன சொல்லுவோம், கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். கான்சிக்யூட்டிவ்னா என்னன்னு சொல்லுவோம், கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் 1 2 3 4 5 7 8 இந்த மாதிரி கண்டினியூஸ் நம்பர் சொல்லுவோம். இப்போது 2,3ங்கிறது நமக்கு தெரியும் ரிலேட்டிவ்லி ப்ரைம். அதே மாதிரி 3,5ங்கிறது ரிலேட்டிவ்லி ப்ரைம், 5,7ங்கிறது ரிலேட்டிவ்லி ப்ரைம். இந்த மாதிரி 2 நம்பர்ஸ் எடுக்கும்போது அதுக்கு காமன் டிவைசர் 1 மட்டும் இருந்துச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்கிறோம். இப்போ 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸ் அது என்ன அப்படின்னா 3 5 7. நம்ம நம்பர் சிஸ்டம்லேயே இருக்கிற நம்பர்ஸில் 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸ் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்குது அப்படின்னா 3 5 7 தான். ஓகேவா. ரிலேட்டிவ்லி ப்ரைம்னே சொல்ல முடியாது, ப்ரைமாக இருக்கிறதே 3 5 7 மட்டும்தான். இதுக்கு ரிலேட்டிவ்லி ப்ரைம் கண்டிஷன் கேட்டாலுமே சாட்டிஸ்ஃபைடு தான். 3க்கும் 5க்கும் 7க்கும் காமன் டிவைசர் நமக்கு என்ன தான், 1 தான். ஸோ இப்போ 3 5 7 அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது, நம்பர் சிஸ்டமில் இருக்கிறதுலே 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸ் தட் ஆர் ப்ரைம். நெக்ஸ்ட்டு ஒரு தியரம், லெட் G be a group ஆர்டர் ஆஃப் a power n equal to ஆர்டர் ஆஃப் a divided by ஆர்டர் ஆஃப் a, nன்னு கொடுத்துருக்குறாங்க ஃபார் a belongs to G. ஜியில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ஆர்டர் எடுக்கிறோம், அது என்னவா இருக்கும்னா ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏ n இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது என்னங்கிறது நமக்கு ஏதாச்சும் ஒரு இன்டீஜரு, ஆர்டர் ஆஃப் ஏ என்னன்னா என்னென்னா இதோட ஜிசிடி. ஓகேவா. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அந்த ஆர்டர் ஆஃப் ஏக்கும் என்னுக்கும். இப்போ எனக்கு ஆர்டர் ஆஃப் ஏ 3 கிடைக்குது, n வந்து 6 கிடைக்குது அப்படின்னா இதுக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்னவா இருக்கும், ரெண்டுக்குமே 3 இருக்கும். ஸோ இது 3 தான் ஆன்சராக வரும். இஃப் சப்போஸ் 3,5 இருந்துச்சுன்னா இதுக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ என்னங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும், 1 வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு லெட் G be a group சப்போஸ் a, b belongs to G such that Gன்றது ஒரு சப்குரூப்பாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏவும் பியும் அந்த ஜிங்கிற சப்குரூப்பில் இருக்குது அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு பிஏவாக இருக்கணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, காம்படேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் ஏவையும் ஆர்டர் ஆஃப் பிக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் பார்த்தா 1 இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஆர்டர் ஆஃப் ஏபி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆர்டர் ஆஃப் ஏ இன்ட்டு ஆர்டர் ஆஃப் பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இஃப் எ குரூப் ஹேஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் தென் இட் இஸ் அ ஃபைனைட் குரூப். ஒரு குரூப்புக்கு இப்போ ஜீன்ற ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா அதோட ஆர்டர் வந்து ஃபைனைட்டாக இருக்குது அப்படின்னா அது ஒரு ஃபைனைட் குரூப்புன்னு நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்துருக்கோம். இப்போ சப் குரூப்பை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குரூப்பில் வந்துட்டு இப்போ 5 சப் குரூப் இருக்குது, 7 சப் குரூப் இருக்குன்ட்டு சப் குரூப்பில் இருக்கிறத மொத்தமாக எவ்வளோ சப் குரூப்ஸ் வந்து அந்த குரூப்புக்கு இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியுதுன்னா அதையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஃபைனைட் குரூப்புன்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லெம்மா, இஃப் a is an odd integer then for k greater than or equal to 3 a power 2 power k minus 2 congruent to 1 mod 2 power kன்னு சொல்கிறாங்க. இதை டெஸ்ட் பண்ணிடலாமா, கேங்கிறது ஈக்குவல் டு 3 இருக்கணும் இல்லைனா 3 பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கேக்கு வந்து 4 எடுத்துக்கிறேன். அடுத்தது ஏங்கிறது ஏதாச்சும் ஒரு ஆட் இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. நான் 3ங்கிற ஒரு ஆட் நம்பர் எடுத்துட்டேன். ஸோ இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாமா, ஏக்கு 3 போட்டாச்சு, k - 2க்கு 4 - 2 போட்டாச்சு, 2 பவர் கேக்கு 2 பவர் 4 போட்டாச்சு. இப்போ 4 - 2 என்ன ஆகும், நமக்கு 2ன்னு வரும். இப்போ பவரில் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணுவோம், 2 × 2 4, 3 பவர் 4ன்னு எழுதிப்போமா. இப்போ 3 பவர் 4ஓட வேல்யூ என்னது 81. 81 கான்குரூயன்ட் டு 1 mod 16. இப்போ 16ஆல் 81 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 5 16 or 18. பேலன்ஸ் ரிமைண்டர் என்ன கிடைக்கிது, 1 கிடைக்கிது. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதெல்லாம் ஜஸ்ட்டு 1 மார்க் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சப் குரூப் அண்ட் சைக்ளிக் குரூப் ரிலேட்டடாக இருக்கிற தியரம்ஸு, எக்ஸ்ட்ரா இருக்க பாயிண்ட்ஸ், கராலரி, ரிமார்க்ஸ்னு அங்கங்கே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்கில் நிறையா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் நான் எடுத்து டாபிக் வைஸ் உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.